நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆடி மாதம் 2025ஆம் வருடம் ஆடி மாதத்தின் பொது பலன்கள் பார்க்க போகிறோம். இந்த மாத பலன்கள் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த மாத பலன்கள், அதுவும் தமிழ் மாத பலன்கள் எந்த கிரகத்தை மிக மையமாக வைத்து சொல்கிறோம் அப்படின்னா, சூரிய பகவானை வைத்து தான் நம்ம தமிழ் மாத பலன்களை எப்பொழுதுமே எடுக்கிறோம். அப்படி எடுக்கும்பொழுது இந்த ஆடி மாதத்தில் 2025ஆம் ஆண்டு ஆடி மாதத்தில் சூரிய பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசியை நோக்கி பயணிக்கும் காலமே ஆடி மாதம். அதை எப்படி சொல்லுவோம்னா, சூரிய பகவான் தெற்கே நோக்கி பயணிக்கிறார். சூரிய பகவான் பார்த்திங்கன்னா தெற்கே தன்னுடைய பயணத்தை துவங்கக்கூடிய காலமே ஆடி மாதம். அப்போ ஆடி காற்று அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே ஆடி மாதம் காற்றடிச்சா குற்றாலத்தில் அருவி மலை கொட்டும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆடி மாதம் ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான மாதங்க. இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இருந்தாலும் நான் சில விஷயங்கள் சொல்கிறேன். நம்மளுடைய ஒவ்வொரு ஊர்கள்லேயுமே, நம்ம தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஊர்கள்லேயுமே ஒவ்வொரு தெருவாகவே ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா அம்மனை மிகப்பெரிய ஒரு என்ன செய்வோம்னா வழிபாடுகளை அதிகமாக டைம் ஒதுக்கி செய்வோம். எங்கே பார்த்தாலும் இசைகள், எங்கே பார்த்தாலும் பார்த்திங்கன்னா ஒன்று அம்மனுடைய பாட்டை போட்டு பட்டையை கிளப்பி இருப்பாங்க. ஆடி மாதம்னாலே அம்மனுக்கு கூழ் ஊற்றுறது, பால் பாயசம் வச்சு கொடுக்கறது, மக்களுக்கு அவங்க அதாவது உணவுகள் பரிமாறுறது, தன்னால் முடிஞ்சளவு இறை வழிபாடுகளுக்காக நேரத்தை அதிகமாக ஒதுக்கக்கூடிய காலகட்டம்தான் இந்த ஆடி மாதம். இந்த ஆடி மாதத்தில் இன்னொரு அற்புதமான சிறப்பு இருக்குது. என்ன சிறப்புனா, நம்மளுடைய ஆண்டாள் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய அம்மா ஆண்டாள் அம்மா பூர நட்சத்திரம் இந்த வருகிற நாளில், பூர நட்சத்திரம் வருகிற நாளில் ஆடி மாதத்தில் தான் அம்மன் பிறந்தாங்க. அப்போ ஆண்டாள் அவதரித்த அற்புதமான ஒரு மாதமாக ஆடி மாதத்தை எடுத்துக்கொள்ளலாம். அப்போ பூர நட்சத்திரம், இந்த மாதத்தில் பூர நட்சத்திரம் வருகிற நாள் என்ன தேதியில் பூர நட்சத்திரம் வருகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, ஆண்டாள் அன்னைக்கு இப்போ பூர நட்சத்திரம் வர நாள் தான் பிறந்தாங்க. அப்போ பூர நட்சத்திரம் வரும் நாளில் நீங்கள் என்ன செய்யணும், என்ன விஷயங்களை மெயினாக பண்ணணும்னா, யாருக்கெல்லாம் திருமணம் முடியவில்லை என்று வருத்தமும் கவலையும் இருக்கிறதோ, 12 ராசியில் எந்த ராசி நேர்களாக இருந்தாலும் சரி, யாருக்கு திருமணம் முடியவில்லை என்று பெண்களுக்கு அதிகமான வருத்தம் இருக்கிறதோ அல்லது ஆண்களுக்கும் அதிகமான வருத்தம் இருக்கிறதோ, நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஸ்ரீவில்லிபுத்தூரில் அருகில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள நம்மளுடைய ஆண்டாள் அன்னையை பார்த்து அம்மனுக்கு நிறம் மாலை, ஒரு மாலை எடுத்து அம்மனுக்கு சாற்றி பட்டு தேங்காய் பழம்லாம் வச்சு நீங்கள் கரெக்டாக வழிபாடு செஞ்சீங்கன்னா 1 வருடங்களில் உங்களுக்கு உறுதியாக திருமணம் நடக்கும் என்பது உண்மை. இது நம்மளுடைய ஆண்டாள் அன்னை பிறந்த நட்சத்திரம் மறுநாளில் கட்டாயமாக நீங்கள் என்ன பண்ணணும், போய் வழிபாடு செய்யணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த ஆடி மாதத்தில் இன்னொரு அற்புதமான சிறப்பு என்னென்னா, ஆடி அமாவாசைன்னு சொல்லுவோம். எந்த அமாவாசையில் நீங்கள் திதி கொடுத்தீங்களோ கொடுக்கலையோ அதை பற்றி பிரச்சனை கிடையாது. நம்மளுடைய முன்னோர்களுக்கு எந்த அமாவாசையில் நீங்கள் திதி கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் இந்த ஆடி அமாவாசையில் உறுதியாக உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்கள் திதி தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். ஏன் அப்படி கொடுக்கணும்னு உறுதியாக சொல்கிறோம்னா, இந்த ஆடி அமாவாசையில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள், அதாவது நம்மளை விட்டு பிரிந்த இறந்த நம்மளுடைய முன்னோர்கள் பார்த்திங்கன்னா பூமியை நோக்கி வருவாங்க. அப்போ வரும்பொழுது நம்ம திதி தர்ப்பணம் கரெக்டாக கொடுத்தோம்னா நம்ம முன்னோர்களுக்கு அது என்ன ஆகும், கரெக்டாக போய் சென்றடையும். இதுக்கு ஒரு சூட்சமம் இருக்குது. இப்போ நம்மளுடைய முன்னோர்களில் யாரோ ஒருத்தவங்க அப்பாவோ அம்மாவோ மேபி யாராக இருந்தாலும் சரி, அவங்க இறந்துட்டாங்கன்னா நம்ம எந்த பக்கம் தலையை வைப்போம்னா தெற்கே பார்த்து தான் தலையை வைப்போம். அப்போ தெற்கே பார்த்து ஏன் தலையை வைக்காங்கன்னா, சூரிய பகவானும் கரெக்டாக பார்த்திங்கன்னா தெற்கே பார்த்து ஆடி மாதம் பயணிக்கிறார். அப்போ நீங்கள் இந்த தெற்கே பார்த்து வைப்பதற்கான நோக்கமும்
இந்த ஆடி மாதத்துக்குரிய ஒரு மிகப்பெரிய அற்புதமான சூழ்நிலைகளும் வருவதற்கான காரணம், நீங்கள் ஆடி அமாவாசை அன்று மறக்காமல் உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்கள் திடீர் தர்ப்பணம் கொடுத்தீர்கள் என்றால் கிட்டத்தட்ட 7 ஜென்மத்துக்கு நீங்கள் கொடுத்ததுக்கு சமம். 7 ஜென்மம்னா உங்களுடைய 7 தலைமுறைகளுக்கு நீங்கள் கொடுத்த அதாவது கொடுக்க மறந்துட்டாங்க, நாங்கள் ரொம்ப நாளாச்சு கொடுத்து அப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ திதி தர்ப்பணம் கொடுக்கலனால பல பிரச்சனையை சந்திக்காங்க. நல்ல ஜாதகம் சூப்பராக இயங்கும், ஆனால் என்ன ஆகும், அவங்களுடைய வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும், குடும்ப ஒற்றுமை இருக்காது, நிறைய பிரச்சனையை சந்திப்பாங்க. அப்போ நம்ம இந்த ஆடி அமாவாசை எப்போ கரெக்டாக திதி தர்ப்பணம் நம்மளுடைய முன்னோர்களுக்கு கொடுத்தோம்னா உங்களுக்கு முழுமையாக உங்களுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கப்பெற்று சாப விவர்த்தி பெற்று குடும்பம் மிக மகிழ்ச்சியாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. இது அனுபவபூர்வமாக உணர்ந்தவர்கள் மறக்காமல் செஞ்சிருவீங்க. உணராதவங்க இந்த வீடியோ மூலமாக உணர்ந்து செய்வது ரொம்ப சிறப்பு. ஓகே, இது ஆடி அமாவாசைக்கு நீங்கள் கொடுத்துருவீங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஆடி பௌர்ணமின்னு சொல்லுவோம். இந்த ஆடி அமாவாசை எப்போ வருது அப்படின்னா கரெக்டாக 24/7/2025 ஆடி மாதம் 8ஆம் தேதி பார்த்திங்கன்னா ஆடி அமாவாசை முழுமையாக இருக்கிறது. 9ஆம் தேதி வரையும் ஆடி அமாவாசை இருக்குது. ஆனால் நீங்கள் 8ஆம் தேதியே கொடுக்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. முடியாத பட்சத்துக்கு 9ஆம் தேதி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதுக்கடுத்து நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா ஆடி பௌர்ணமி. இந்த ஆடி பௌர்ணமி எப்போ வருதுன்னு பார்த்திங்கன்னா ஆடி மாதம் 23ஆம் தேதி ஆடி பௌர்ணமி. முழு நிலவு அப்படியே வெளிச்சம் அற்புதமாக இருக்கும். யாரெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் மிக பிரகாசமான வாழ்க்கையை நோக்கி பயணிக்கணும், ஒரு மனசில் நிறைய போராட்டங்களை வச்சுக்கிட்டு இருக்கோம், நிறைய கவலையை வச்சுக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு ஒரு சாந்தமான மனநிலை வேணும்னு நினைக்கிற அத்தனை நபர்களுமே இந்த ஆடி மாதம் 23ஆம் தேதி பௌர்ணமி நாளன்று மனதார விரதம் இருந்து, ஒரு வேளையாச்சும் மனதார விரதம் இருந்து, உங்களுக்கு முடிந்தளவு உங்களால் முடிந்தளவு ஒரு 5 பேருக்கோ 4 பேருக்கோ ஏதாச்சும் ஒரு உணவு வாங்கி கொடுத்துட்டு, முடிஞ்சால் உங்கள் வீட்டில் அருகில் இருக்கின்ற அம்மனை போய் மனசார போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா, அதுவும் வெள்ளிக்கிழமை வரனால அன்றைக்கி பெண்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா வீட்டில் விரதம் இருந்து மனசார வழிபாடு செஞ்சீங்கன்னா உறுதியாக வீட்டில் ஒரு மன அமைதி கிடைக்கும், மிகப்பெரிய ஒரு பிரகாசமான ஒரு சூழ்நிலை உருவாகும் என்பது நிதர்சனமான உண்மை. இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசியின் அடிப்படையில் உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்குது, இந்த ஆடி மாதத்தில் 2025 ஆடி மாதத்தில் உங்களுடைய ராசியின் அடிப்படையில் கோச்சார கிரகங்களுடைய செயல்பாடு தன்மையில் உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்குங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சிந்தனை, சிறப்பு, சிரிப்பு, இந்த 3மே ஒரு தாரக மந்திரமாக எப்பொழுதுமே தன்னுடைய மனதுக்குள்ளே வச்சுக்கிட்டு மற்றவங்களை கஷ்டப்படுத்தாமல் தான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, அதை வெளிப்படுத்தாமல் சிரிச்ச முகமாகவே நம்ம நகர்ந்து போயிடுவோம் அப்படிங்கிற செயல்பாடில் எப்பொழுதும் தன்னை இயக்கி கொண்டிருக்கும் அன்பார்ந்த என்னுடைய மனதுக்குரிய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் என்னென்ன மாற்றங்களை கிரகங்கள் கொடுக்க போகின்றன, கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற மாற்றங்கள் மூலமாக இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் என்ன ஒரு புதுமையான விஷயங்களை செய்ய போகிறீங்க, என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்கள் வேலையில் கடுமையாக போராட வேண்டிய சூழ்நிலை கடந்த 9 மாத காலமாக அதிகமாக இருக்கிறது. இந்த போராட்டத்துக்கான ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த ஆடி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு தனித்திறமையை காட்டக்கூடிய அளவுக்கு கோச்சார கிரகங்கள் சாதகமாக இயங்கப் போகின்றன. இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா அவங்களுடைய ராசியின் அதிபதியான சுக்கிரன் ராசியிலே உட்கார்ந்துருக்கிறார். அதுக்கடுத்து ஊடாலே என்ன பண்ணுறாரு, உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல போகிறாரு. அப்போ குரு சுக்கிரன் நினைவு மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் பல தடைகளை தகர்த்தெறிந்து நீங்கள் சரியான பாதையை நோக்கி பயணிப்பதற்கான ஒரு ஆற்றல் சூழ்நிலைகள் கிரகங்கள் கொடுக்கின்றன. அதுக்கடுத்தபடியாக ரிஷபராசி என்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய மூத்த சகோதரர்கள் அப்புறம் இளைய சகோதரர்கள் மூலமாக உறுதியாக ஒரு ஆதாயம் ஏற்பட போகிறது. இத்தனை நாளாக உங்களை தான் உங்களுடைய உறவு பயன்படுத்தியிருப்பாங்க. உங்களை வச்சு தான் உங்களுடைய அண்ணன் ஒரு நல்ல விஷயங்கள்
முன்னேற்றமான பாதையை நோக்கி பயணிச்சிருப்பாங்க. உங்களுடைய சகோதர சகோதரிகளுமே உங்கள் மேலே சவாரி பண்ணி தான் தன்னுடைய வாழ்க்கையவே நகர்த்தியிருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு உதவுறதுக்குன்னு சொல்லி யாருமே இல்லையேன்னு சொல்லி வருத்தம், பல கவலைகள் இப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னா, இந்த ஆடி மாதம் பார்த்திங்கன்னா உண்மையாகவே கோச்சார கிரகங்கள் உங்களுக்கான ஒரு உறவை மீண்டும் ஏற்படுத்தி கொடுக்குது. உங்களை பயன்படுத்திய நபர்கள் உறுதியாக உங்களுக்கு சாதகமாக உதவியாக இருக்குன்னு சொல்லி சொல்லக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் சாதகமாக இருக்க போகுது. யாருமே இல்லை, தனிச்சிருக்கேன், கவலையில் இருக்கேன், எனக்கு நிறையா என்னென்னா நான் ஒரு வெற்றிடத்தை உணர்கிறேன், நானே என்னை தாக்கி கொள்கிறேன் மனசுக்குள்ளே அப்படிலாம் நினச்சி கவலையில் இருக்கிற நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு தன்னை தானே ரசிக்கிற அளவுக்கு ஒரு நல்ல விதமான மாற்றம் உண்டு. நீங்கள் அப்படியே கண்ணாடியை பார்க்கும்போது எத்தனை தடவை உங்களை நீங்கள் சத்தம் போட்டிருப்பீங்க, எத்தனை தடவை நீங்களே உங்களுக்குள்ளேயே ஒரு வெறுப்புத்தன்மை வந்திருக்கும். எதையுமே நீ உனக்காண்டி செய்யலை, உனக்காண்டி வாழு, உனக்காண்டி நீ இருக்கணும், உன்னுடைய வாழ்க்கையை பாரு, நீங்களே உங்கள் கண்ணாடியை பார்த்து எத்தனை தடவை பேசியிருப்பீங்க. ஆனால் அதெல்லாம் பலபடி என்னென்னா காணால் நீராக போயிருக்கும். காணால் நீர்னால் என்னென்னா, நம்ம ரோட்லேருந்து போகும்போது என்னென்னா அங்கேருந்து பார்க்கும்போது தண்ணி இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் மூவப்பிளில் போனால் என்ன ஆகும், தண்ணியே இல்லை அப்படிங்கிற மாதிரி காட்டும். பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் நீங்கள் மனசுக்குள்ள நிறையா விஷயத்தை யோசித்திருப்பீங்க, உங்களை நீங்களே சத்தம் போட்டிருப்பீங்க, தூங்கி எழுந்திரிச்சப்பறம் மறுபடியும் அதே தவறை செஞ்சுருப்பீங்க. மற்றவங்களுக்காண்டி விட்டு கொடுத்து போகிறது, தன்னுடைய உறவுக்காண்டி, தன்னுடைய குடும்பத்தில் உள்ள நபர்களுக்காக தன்னை தியாகம் செய்து கிட்டத்தட்ட ஒரு 9-10 மாத காலமாக தனித்து விட்டு சூழ்நிலையில் இருந்த நம்முடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறது. உங்களை நீங்களே ரசிக்க போகிறீங்க. உங்களுடைய கண்ணாடியை பார்த்து நீங்களே பேசுவீங்க, பரவாயில்லடா, பரவாயில்லம்மா, இந்த வட்டம் இந்த மாதம் நீ நல்லா இருக்க, ஒரு மாற்றத்தை சந்திக்க போகிற அப்படின்னு சொல்லி நீங்களே உங்களை சொல்லக்கூடிய ஒரு இயற்கையான சூழ்நிலைகள் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்றன. அப்போ நீங்கள் பயன்படுத்திக்கணும். என்னென்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை உணர்ந்துட்டீங்கன்னா ரிஷபராசிக்காரங்களை அடித்து சமாளிக்கும் அளவுக்கு யாராலையும் முடியாது. உங்களுடைய உறுதியான மனநிலை, உங்களுடைய செயல்பாடை நீங்கள் முழுமையாக புரிந்து கொண்டால் இந்த ஆடி மாதம் அற்புதத்தை அள்ளி வழங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே, நீங்கள் எதிர்பார்க்குற அத்தனை விஷயங்களுமே உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை தரப்போகுது. உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றத்தை கோச்சார கிரகங்கள் கொடுக்க தயாராக இருக்குது. அதை பயன்படுத்துகிறது யார் கையில் இருக்குது? உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகேவா? அதே போல் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம். போய் மறுபடியும் பேசுங்க. உங்களுடைய பார்ட்னர்கிட்ட மனம் விட்டு பேசுங்க. சரியா? மனம் விட்டு பேசுங்க. உறுதியாக மீண்டும் உறவில் ஒரு ஒற்றுமை ஏற்படும். போட்டி போராமையெல்லாம் தூக்கி போட்டுட்டு உங்கள்கிட்ட அவங்க மறுபடியும் உங்கள்கிட்ட பேசுவாங்க. அப்படி பேசும்போது என்ன பண்ணுங்கன்னா, அவங்கள்ட்ட கொஞ்சம் மனசை விட்டு பேசி பாருங்கள், கண்டிப்பாக ஒரு மாற்றம் உண்டு. அதே போல் நம்மளுடைய ரிஷபராசி நேயர்களுடைய தந்தை மூலமாக அல்லது தந்தை வழி உறவுகள் மூலமாக மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் ஏற்பட போகுது. நீங்கள் எங்கேயாச்சும் ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்க அல்லது எங்கேயாவது ஒரு தொழிலுக்கு ட்ரை பண்ணுறீங்க, ஆனால் அங்கே ஒரு ரெக்கமெண்டேஷன் இருந்தால் தான் செய்ய முடியும், ஒரு ரெக்கமெண்டேஷன் இல்லாமல் என்னால் இயங்க முடியல அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டீங்கன்னா, நீங்கள் போகிற இடங்களில் உங்களுடைய அப்பா வழி உறவுகளில் யாராவது ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க இன்னார் மகனா நீ, இன்னார் மகளா நீன்னு சொல்லி உங்களுக்கு உதவி புரிவாங்க. அதன் மூலமாக நீங்கள் ஒரு சந்தோஷத்தை பெறக்கூடிய ஆற்றல் ஏற்பட போகுது. இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, உங்களுடைய வேலை சம்மந்தப்பட்ட முயற்சிகளில் ரொம்ப நல்ல மாற்றத்தை சந்திப்பீங்க. ஆனால் ரொம்ப சூப்பராக போதேங்கிறக்காண்டி அசால்ட்டாக மட்டும் இருந்துடக்கூடாது. நீங்கள் மறுபடியும் உங்களுடைய முழு சிந்தனையை நீங்கள் கரெக்டாக கவனமாக செஞ்சீங்கன்னா மாற்றம் உண்டு. புதிய தொழில் தொடங்குவதாக இருந்தால், நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்கள் புதிய தொழில் தொடங்குவதாக இருந்தால் உறுதியாக ஆவணி மாதத்துக்கு மேலே தொடங்குங்க. இந்த மாதம் அதற்கான முயற்சிகளை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. ஆடி மாதம் என்ன பண்ணணும், அதற்கான முயற்சி மட்டும் எடுத்து வச்சுக்கணும். எக்காரணத்தை கொண்டு ஆடி 18 போய் ஓப்பன் பண்ணுறேன், ஆடி 18 ஆடி பெருக்கலை அப்படின்னு நினச்சிடக்கூடாது. ஓகேவா? நீங்கள் ஆவணியில் தொடங்கும் பொழுது
உறுதியாக மாற்றம் உண்டு, வெற்றிகரமான சூழ்நிலை உண்டு. அதற்கான விஷயங்களை மட்டும் என்ன பண்ணலாம், இந்த ஆடி மாதத்தில் செயல்படுத்தி கொள்ளலாம் என்பது கிரக ரீதியாக நான் சொல்கிற ஒரு விஷயம். அதுக்கடுத்தபடியாக நம்மளுடைய ரிஷபராசி என்பர்கள் உணவு பழக்க வழக்கங்களில், சாப்பிட்ற விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கேரிங்காக இருங்க. இந்த ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்டேன், உடனடி புரோட்டா சாப்பிட்டேன், அதிரடி பூரியை சாப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல், உணவு உங்களுடைய உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உடல் உபாதைகள் ஏற்படாத அளவுக்கு ஒரு நல்ல உணவுகளை, இயற்கை சம்பந்தப்பட்ட உணவுகள் அல்லது உங்கள் வீட்டில் ரெடி பண்ணி வச்ச உணவுகளை சாப்பிடும்பொழுது உறுதியாக உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பாதிப்பும் வராமல் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த ஆடி மாதம் இருக்கும். தற்போது வரை நீங்கள் பார்த்த விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள். இந்த ஆடி மாதத்தில் உங்களுடைய லைஃப்பில் ஏற்படுகின்ற மாற்றங்கள், முன்னேற்றங்கள் என்ற செயல்பாடை பார்த்துருக்கீங்க. இதை தாண்டி உங்களுடைய மனசில் ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கலாம். என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது, இது நடக்குமா, இது நடக்காதா, துரோகத்தை சந்திச்சிட்டேன், வாழ்க்கையில் வீழ்ச்சி மட்டுமே இருக்குது, எழுச்சி என்னால் முடியலை, என்னுடைய திறமைக்கேற்ற ஒரு மதிப்பு கிடைக்க மாட்டேங்கி அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் உங்களுடைய மனதுக்குள்ளே இருக்குது. அப்படின்னா இப்போ பார்த்த பொது பலன்களில் உங்களுக்கு 20% கடந்த காலங்களில் நடந்திருக்கும். ஏன்னா நம்மகிட்ட ஃபோன் பண்ணி நிறைய நேயர்கள் சொல்லியிருக்கீங்க, சார் நீங்கள் சொன்னது அப்படியே வீட்டில் கேமரா வச்சு பார்த்த மாதிரி இருக்குது, அக்யூரேட்டாக சொன்னீங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது எனக்கு ஒரு சந்தோஷம். அதே போல் உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட கேள்விகளில் எத்தனை கேள்விகள் இருந்தாலும் சரி, உறுதியாக உங்களுடைய ஜாதகத்தை மிக துல்லியமாக கணித்து உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு மிக துல்லியமாக கணக்கிட என்னால் முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. யாருக்கெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் என ஆசைப்படுகிறீர்களோ, எண்ணம் இருக்கிறதோ, அவர்கள் உறுதியாக கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு SMS போடுங்க. உங்களுக்கான நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் உறுதியாக பதிலளிக்க முடியும் என்பதை கூறிக்கொள்கிறேன். இதில் ஒரு மிக முக்கியமான விஷயம், கால் பண்ணுறவங்க நான் எடுக்கலைன்னா எனக்கு தயவுசெய்து வாட்ஸ்அப்பில் SMS போடுங்க. போடும்போது உங்களுடைய பிறந்த தேதி, ஃபஸ்ட்டு உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், அதுக்கடுத்து நீங்கள் தற்போது எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்கிறத எனக்கு கட்டாயமாக SMSயில் டைப் பண்ணிடுங்க. ஏன்னா எல்லா நாடுகள்லேருந்தும் கால்ஸ் வந்துருக்கு. வெளிநாட்டிலேருந்து நிறைய நாடுகள்லேருந்து நமக்கு நம்ம யூடியூப் சேனல் மூலமாக நிறைய பேர் கால் பண்ணுறாங்க. அதனால் சொல்கிறேன், மறக்காமல் இதெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பிரகாசமான ஒளி இறையருள் மூலமாக கிடைக்கட்டும் என கூறிக்கொண்டு, வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் எனக்கு ஆதரவு கொடுத்து வரும் நம்முடைய நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.